காவல்துறையினரின் ரகசிய சித்திரவதை கூடங்களை மூட நடவடிக்கை எடுக்க கோரி சிவகங்கை ஆட்சியிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூக நல இயக்கங்கள் சார்பில் வீடியோ ஆதாரங்களுடன் சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த புகார் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரின் ரகசிய சித்திரவதை கூடங்களை மூடக்கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவக்கோட்டை அடுத்த மித்ராவயல் பகுதியில் கைவிடப்பட்ட காவல் நிலைய கட்டடத்தில் வைத்தே கைதிகளை போலீசார் சித்திரவதை செய்வதாக புகார் எழும்பியிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது போலீசாரின் ரகசிய சித்திரவதை கூடங்களை மூடக்கோரி தற்போது மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். போலீசாரின் ரகசிய சித்திரவதை கூடங்களை மூடக்கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான தகவல். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறம் கிராமத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற வாலிபர் தனிப்படை காவல்துறையினர் விசாரணையின் போது அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதிலும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அந்த வழக்கானது சிபிஐ வழக்குக்கும் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் தனிப்படை காவல்துறையினர் தொடர்ந்து இந்த கைது செய்யக்கூடிய நபர்களை சட்டவிரோதமாக விசாரணை என்ற பெயரில் அடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள மித்ராவயல் என்ற ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு செயல்படாத காவல் நிலைய கட்டிடம் ஒன்று இருக்கிறது. அந்த கட்டிடத்தில் தொடர்ந்து இது போன்ற தனிப்படை காவல்துறையினர் எல்லாம் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படக்கூடிய நபர்களை அங்கு வைத்து சித்திரவதை செய்வதாக தொடர்ந்து புகார் எழுந்து வந்த நிலையில்தான் அங்கு கயிறுகள், அதே போன்று படுக்கை, அவர்களை இது போன்று விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவர்களை படுக்க வைத்து துன்புறுத்துவது போன்ற அதற்கான கம்புகள், அதே போன்ற கம்புகளும், அதே போன்று பெரிய பெரிய கயிறுகளும் ஒருவேளை விசாரணைக்கு வருபவர்களை கயிறுகளை கட்டி தொங்க விடுவது போலவும், அது போன்ற எண்ணெயை போட்டு அவர்களை அடிப்பது போன்றவும், படுக்க வைத்து அவர்களை அடிப்பதற்கான அந்த இருக்கைகள் போன்றவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு ஆட்சியர் பொற்கொடியிடம் அந்த கட்டிடங்களையும் அதே போன்று சில அரசு வாகனங்களும் இதுபோன்ற சித்திரவதை சம்பவங்களுக்கு பயன்படுத்துவதாகவும் அதனை மாவட்ட ஆட்சியர் கண்டறிந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனு அளித்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அஜித் கொலை விவகாரம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தேவக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய அந்த மித்ராவயல் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினருடைய கட்டிடமானது சித்திரவதை கூடம் போல செயல்பட்டு வந்ததாக தற்போது பரபரப்பான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தாக காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போன்று அஜித்குமார் அந்த பகுதிக்கு எதுவும் அழைத்து செல்லப்பட்டாரா என்ற சந்தேகமும் கூட எழுந்திருக்கிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.